ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்ஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டீங்க. உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய வாங்கிடுறோம். நிறைய வாங்கி சும்மா நம்ம போட்டு வச்சிடுறோம். அது நாளடைவில் பச்சை நிறமாயிருது. அது மட்டும் இல்லாமல் முளை வந்துடுது. இந்த மாதிரி இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அதை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்றோம் வீட்டில் உள்ளவங்களுக்கு. இதில் வந்து எவ்வளோ நச்சுத்தன்மைகள் எவ்வளோ தீமைகள் இருக்குங்கிறத நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, தெரியலும் கூட. பச்சை நிற உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தீமைகள் இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே உருளைக்கிழங்கு இப்படியெல்லாம் வாங்காதீங்க, பார்த்து வாங்குங்க. உருளைக்கிழங்கு உயிரையே கொல்லுங்கிறது வந்து உங்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளடைவில் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்துடுது. நம்ம எப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால், இந்த பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து நார்மலாக கலராக இருக்கும். அதை வந்து நம்ம சாப்பிடலாம். பச்சை நிறங்கள் வந்திருக்க உருளைக்கிழங்கை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு அதிகமாகவே ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய ஒளி அதிகமாக படுற இடத்துல இருப்பதுனாலேயே பச்சை நிறம் வந்து சீக்கிரமாகவே உருளைக்கிழங்குக்கு வந்துடுது. ஸோ அப்படிப்பட்ட உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிடும்போது நரம்பு மண்டலத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை நிறம் உள்ள உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. அது தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நார்மலாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்றதுனால, இந்த மாதிரி இருக்க உருளைக்கிழங்கை சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே போல் நம்ம முளைக்கட்டிய உருளைக்கிழங்கை வந்து சாப்பிட்றது எவ்வளோ தீமைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. முளை வந்த உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுற விளைவுகள் வந்து இதனால தான் வந்துச்சுன்னு நீங்கள் உணர்ந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கவனித்து பாருங்கள். முளை கட்டிய உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, தலைவலி, வாந்தி, மூச்சு திணறல் வந்து ரொம்பவே வரும். வயிற்று வலி வரும், டயோரியா, இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பலவீனமாக இருக்கும் உடம்பு. ரொம்பவே பலவீனமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சாப்பிட்டோன்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை நீங்கள் நாளடைவில் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை கூட இருக்குது. ஸோ உருளைக்கிழங்கு எவ்வளோ நன்மையோ அதில் வந்து அதிகமாகவே தீமைகள் இருக்குது. ரொம்பவே கவனித்து நீங்கள் பார்க்காம இதே மாதிரி உணவுகளை நீங்கள் உருளைக்கிழங்கை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குதுங்க. சில டைமில் நம்ம உயிரையே பறிச்சிருங்க. இப்படிப்பட்ட உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் அசால்ட்டாக வாங்கிடாதீங்க. நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. தோல் சுருங்கி இருந்தாலும் அந்த மாதிரி உருளைக்கிழங்கை நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா பிறக்க போகிற குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இது மாதிரியான உணவுகளை ரொம்பவே தவிர்த்து கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. நல்லதுலேயும் நமக்கு தீமை இருக்குது. அளவுக்கு மிஞ்சக்கூடாதுங்கிறது வந்து பெரியவங்க சொன்னது. ஸோ கவனித்து பாருங்கள். நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு கொடுக்குற சாப்பாடை நல்லதாக கொடுத்தோம்னா தான் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்ஹாஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பல சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னையை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.